எத்தனை பெயர்கள் அவனுக்கு! கந்தனன் பார், கடம்பனன் பார், கார்த்திகேயனன் பார். முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா, நம்ம முருக கடவுள் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஒரு கதை சொல்லிட்டா சார். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழ்நாடு டைட்டில்னு பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க பச்சுடையாம்பட்டியில் இருக்க அருள்மிகு மண்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகன் கோயிலுக்கு தான் மக்கள் வந்திருக்கோம். ஒரு சிறிய குன்று மேலே இருக்க முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு விநாயகர் பெருமான் இருக்கார், கற்பக விநாயகர். அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு கிணறு ஒன்று இருக்க மக்களே, தீர்த்த கிணறு ஒன்று இருக்கு இந்த கோயிலோட. இதுதான் மக்களே அருள்மிகு மண்மலை முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த கோவிலை ரீச் ஆகலாம் மக்களே. மலை வந்து சின்ன மலையும் சிறிய அளவிலான கோவில் தான். இந்த கோவில் வந்து கிபி 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மக்கள். பாளையக்காரர்கள் அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில். இது பக்கத்தில் வந்து நைனாமலை கோவில்னு இருக்கு மக்கள், பெருமாள் கோவில் இருக்குது. நாமக்கல்லே புகழ்பெற்ற கோவில். நாங்களுடைய மணி வச்சுட்டு போவோம் மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க அப்படியே நம்ம யாரை ஸ்டார்ட் பண்ணுவோமா. கோயிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. இந்த இடம் பிளேஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்காக்குறேன். கொஞ்சம் லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஓகே, இது ஓகே நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், வேறு மாதிரி அப்படியே சுத்தமாக வச்சுருக்காங்களே, நீட்டாக இருக்குது. செம்ம பிளேஸு. சின்ன கோவில் தான். ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷத்தில் மேலே அங்கே கோவிலுக்கு ஏறிடலாம். ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் மக்களே. இடம் கோவில் வந்து அட்டகாசமான இடம். சுற்றி மலை தான். பின்னாடி கொல்லிமலை இருக்குது, இந்த சைடு நைனாமலை இருக்குது. அதுங்கிட்டு போனால் ராசிபுரம் போதமலை இருக்குது. நிறையா மலை இருக்குது மக்களே இந்த மலையை சுற்றி. இந்த இடத்துல சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. இருங்க என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போவோம் மக்களே. இது ஆக்சுவலாக வந்து இடுமன் கோவில் மக்களே. உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து கண்டிப்பாக இடுமன் சொன்னது இருக்கும். இங்கே வந்து இடுமன் இருக்கார். இடுமன் இவர் தான் மக்களே முதல்ல பழனி மலைக்கு காவடி எடுத்த முதல் நபர் இடுமன். இந்த சிவபெருமான் கனபூதங்கள் இருக்கும்ல, அந்த பூதங்களில் ஒருவர் தான் நம்ம இடுமன். உங்களுக்கு முருகப்பெருமான் எப்படி பழனிக்கு போனார், எதுக்கு பழனி வந்தார், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் உங்களுக்கு முருகனோட வரலாறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இடுமனோட வரலாறும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த முருகன் கோயில் போனாலும் இடுமனை வணங்கிட்டு தான் அப்படியே நம்ம மேலே முருகப்பெருமானை பார்க்க போகணும். ஃபஸ்ட்டு கீழே ஸ்டார்டிங்கில் வந்து விநாயகர் இருப்பார், அவர் வணங்கிட்டு அடுத்து இடுமனை வணங்கிட்டு அடுத்து தான் மேலே முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும். சின்ன பாறையிலே அப்படி அங்கங்கே படி மாதிரி செஞ்சுருக்காங்க மக்களே. இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 வருடம் பழமையான கோவில் தான். இதுக்கு முன்னாடி சொல்லிப்போ நினைக்கிறேன், இந்த நைனாமலை பெருமாள் கோயில் சொல்லிப்பலாம். அது வந்து உலக புகழ் ஃபேமஸ் மக்களே. நாமக்கல் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே செம்ம ஃபேமஸ்ஸு. நாமக்கல் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. அந்த நைனாமலையை கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே வரையும் சுமார் 3000 அடி உயரம் இருக்கும் மக்களே அந்த நைனாமலை. அந்த நைனாமலை வீடியோவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. கூடிய விரைவில் அந்த வீடியோ வரும். அது போகிறவள்ள தான் அந்த முருகன் கோவில் இருக்குது. சரி, அந்த கோயிலையும் ஒரு வீடியோ எடுத்துருவோம் சொல்லிட்டு தான் இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம். சரி வாங்க அப்படியே போவோம். இடம்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மக்களே, இந்த மலையை சுற்றி நிறையா மலைத்தொடர்கள் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த சைடு ஒரு மலை தெரியுதா? இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு ஒரு மலை இருக்கா? அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த சைடு ஒரு மலை இருக்குது. அந்த சைடு அங்கே மலைக்குன்றுகள் தெரியுதா? மறுபடியும் பாருங்கள், இந்த சைடு ஒரு மலை இருக்குது. அது நைனாமலை மக்களே. உங்களுக்கு பாருங்கள், இதுதான் நைனாமலை. அந்த சைடு சுற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மலைத்தொடர்கள் இருக்கும் மக்களே இந்த மலையில்.
ரொம்ப ஒரு புகழ்பெற்ற மலைத்தொடர் தான் அந்த கோவில். கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்க மக்களே இந்த கோவிலில். இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. உள்ளூர்காரங்களும் ஏதோ ஓரளவுக்கு நிர்வாகம் பண்ணுறாங்களாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்களா ஜல்லி செங்கல் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வேலை செய்கிறக்காக. கொஞ்சம் அப்பப்போ கிளைமேட்டு மாறி மாறி வருது மக்களே, அதனால தான் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏறுது, அப்புறம் கொஞ்சம் இறங்குது. இப்படியே பிரைட்னஸ் வச்சு போனால் மழை வர மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாலி மாதிரி ஒன்று இருக்குது, இருங்க கிட்ட போய் காட்டுறேன். தண்ணி இருக்குது மக்களே. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இந்த நாமக்கல் வந்தீங்கன்னாவே தெரியும். நான் கிட்டத்தட்ட எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நாமக்கல் சைடு ஃபுல்லாமே எல்லா மலைத்தொடையிலும் இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சுருக்காங்க மக்களே. எல்லா சைடுமே தண்ணி சேமிச்சு வைக்கிறாங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் மக்கள். இந்த நாமக்கல்காரங்களுக்கு எனக்கு பிடிச்சது இந்த விஷயந்தான். எந்த இடத்தையுமே வந்து வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மலையில் கோவில் இருக்கும், சுற்றுலாத்தடம் இருக்கும், பூங்கா இருக்கும், ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாதாரண கரடு தான். அந்த கரடு எந்தளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அந்தளவு நீட்டாக மெயின் பண்ணுவாங்க. இங்கே வந்து ராகுகேது சிற்பம் இருக்குது. வெளிச்சம் அப்பப்போ வருது, அப்பப்போ குறையுது. இதுதான் மக்கள் மண்மலை முருகன் கோவில். கிட்டத்தட்ட நம்ம கோயிலை வந்து ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். அங்கே அப்படி மேலே கோயிலுக்கு போயிட்டு கோயிலே விட்டுருக்கீங்களா கேட்டோம். அதான் மக்கள் நைனாமலை. அந்த மாதிரி வீடியோவும் அப்படியே வரும், கண்டினியூஸாக திறந்து வரும். இந்த வீடியோ போட்டப்புறம் அந்த வீடியோ வரும். இதுதான் முருகன் கோவில். மக்களே, நம்ம அந்த முருகன் கோவில் வந்துட்டோம். நம்ம வந்த பாதையே பாருங்களேன், ரோடு அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம அடுத்த மலை வந்து அங்கே தான், அந்த மலை தான் டார்கெட்டு. நைனாமலைக்கு தான் போக போகிறோம். இங்கே வந்து முருகப்பெருமானை வணங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நைனாமலைக்கு போகிறோம். சரிப்பாங்க, அப்படியே உங்களுக்கு கோயிலை சுற்றி காமிச்சிட்டு நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் வேறு என்ன சுற்றி காமிக்கிற இடம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே நம்ம நைனாமலைக்கு போவோம். நைனாமலை தானே இன்றைக்கி அதுக்காக தான் அங்கேருந்து வந்து கரவூர்லேருந்து வீடியோ எடுக்க வரவழில் இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே அந்த முருகன் கோவிலையும் வந்து முருகப்பெருமானையை வணங்கிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நவகிரகம் இருக்குது மக்களே. நவகிரகத்தையும் ஒரு சுற்றிட்டு அப்படியே போவோமா. ஸ்டார்டிங் சனி பகவான் அவர்கிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க போகலாம். சரி, ஓகே மக்களே, நவகிரகங்களையும் வழிபட்டாச்சு. அந்த சைடு பின்னாடி ஒரு மலை மாதிரி இருக்குது, உங்கள் இருங்க அந்த மலை காட்டுறேன். இது எல்லாமே கொல்லிமலையோட தொடர்ச்சி. கொல்லிமலைங்கிறது ஒரு மலை கிடையாது மக்களே, யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொல்லிமலைனா ஒரு மலை கிடையாது, அப்படியே மலை தொடராக இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மலை ஏறிக்கிட்டே போகும், அதுதான் கொல்லிமலை. கொல்லிமலை வீடியோ நம்ம டேமில் போய் குளித்தது, அருவியில் குளித்தது, அந்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன். இனிமேல் வரும் காலங்கள்லாம் கொல்லிமலைலாம் வந்து ஒரு டூர் வீடியோவே நம்ம போட போகிறோம். பட்ஜெட்டில் எப்படி கொல்லிமலையில் போய் தங்கலாம், ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் கண்டிப்பாக வரும். இது கொல்லிமலைக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன மலை. கொல்லிமலையை தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சைடு நிறைய மலை இருக்குது. கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டம் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் முட்டைக்கு ஃபேமஸ்ஸு. ரெண்டாவது வந்து எஜுகேஷன், அதுக்கும் நாமக்கல் மாவட்டம் ரொம்ப புகழ்பெற்றது. அதுக்கப்புறம் வந்து மலைகள் மக்கள், இயற்கை காட்சிகள். மலைகள் வந்து தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மலைத்தொடர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. மற்ற மாவட்டங்களில் மலை இருக்கலாம், ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே மலையாக தான் இருக்கும். சின்ன சின்ன கரடு மலையாக தான் இருக்கும். இதான் மக்களே மல்மலை முருகன் கோவிலோட கோபுரம். இதெல்லாம் ரீசெண்டாக தான் கோவில் கட்டியிருக்காங்க. பழமையான கோவில் தான், ஆனால் புதுசாக அபிஷேகம் அதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஒரு மலை இருக்க பாருங்க. மலை வளர்த்துக்கு இங்கே பஞ்சமே இல்லை. என்னன்னா கொஞ்சம் மலையெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க மக்களே. கிரானைட் அந்த யூஸ்க்காகலாம் மலையை வெட்டி எடுக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டு தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி வாங்க அப்படியே முன்னாடி போவோம்.
முருகப்பெருமானை போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போவோமா? வாங்க மக்களே, முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவோமா? முருகன் இருக்கார். இதுதான் அந்த கோவில் நடை சாத்தப்பட்டு இருக்க மக்களே. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஈவினிங் தான் திறப்பாங்க. அடுத்து ஸோ நான் போய் அவங்கள உள்ளே போய் சாமி கும்பிட்டு நான் திரும்ப வரவா? இருங்க, அது வரைக்கும் நீங்கள் இந்த மலையை பார்த்துட்டே இருங்க. நைனா மலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க. ரோடு வசதி கூட போட்டாங்க நினைக்கிறேன். முடிஞ்சால் ரோட்டில் போவோம், இல்லைன்னா கீழே படியிலேருந்து ஏறுவோம். மேக்ஸிமம் நம்ம படியிலேருந்து தான் மக்களை ஏற ட்ரை பண்ணுவோம். சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவா? நம்ம வந்து கோயிலை சுற்றிட்டு முருகப்பெருமானை சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த வழியாக மலை ஏற போகிறோம். அந்த சைடு ட்ராயிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க மக்களே, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இருங்க உங்களை கிட்ட போய் கட்டவா? அந்த மலையோட சரிவில் அந்த முருகன் படம் போட்டு அந்த வேல் படம் அதெல்லாம் போட்டு செம்மையாக ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அதை காமிக்கிறக்காக தான் இப்போ அந்த கோயில் அந்த சைடு இருக்குது. இப்போ நான் பாறையில் ஏறிட்டுருக்கேன். செம்மையாக இருக்குது மக்களே. அந்த படத்தை மட்டும் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக வந்திருக்காங்க. பாருங்கள். ஓம் கீழே போனால் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கீழே போக முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க, ட்ரை பண்ணி முடிஞ்சால் போவோம். இறங்கிடுவேன். ஏறுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஓம் லெட்டரை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அப்புறம் நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு தெளிவாக அந்த மொத்தமாக காட்டுறேன். பார்த்தீங்களா? இது வந்து முருகா. ஓ முருகா. மயில் கத்துது பார்த்தீங்களா? வேற மாதிரி. இறங்கிடலாம் மக்களே, வாங்க. இறங்கிடுவேன். ஏறுறது தான் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வாங்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எப்படி இதில் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இறங்கி தானே எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் இறங்கினா தப்பு இல்லை. இறங்குவோம். ரிஸ்க் எடுத்தால் தானே பலன் உண்டு. இங்கே பாருங்கள், முருகான் இருக்கா? மேலே ஓம் முருகா, மேலே ஓம், கீழே முருகா. அப்படி இந்த சைடு இங்கே வேல் படம் இருக்குது, அந்த சைடு முருகன் படம், இங்கே வந்து மயில் இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு மக்களே. இந்த ஓம் முருகா எல்லாம் இந்த காட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சரி வாங்க போவோமா? அடுத்து நம்ம நைனாமலை வேறு போவோம். அப்படி போவோமா? ஈஸியாக தான் நமக்கு ஈஸியாக வந்தேன். நான் கூட கொஞ்சம் வழிபட்டுருவோம் மாட்டேன். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. சரி, உங்களுக்கு நான் முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு பேசுகிறேன். சரி வாங்க அப்படியே போவோமா? சரி வாங்க மக்களே, சீக்கிரம் போவோம். சரி மக்களே, நான் கீழே போய் பேசுகிறேன். எனக்கு அந்த பாலியை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டிட்டு அப்படியே நான் கீழே போய் பேசுகிறேன். சின்ன மலை தான் மக்களே, நான் சூப்பராக இருக்குது. ஏன் பாருங்கள், அந்த பாலி எப்படி வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாலியை நீட்டாக வைக்காக கீழேருந்தும் பைப் வருது. ஆனால் அந்த தண்ணி ரொம்ப நாள் அப்படியே சேமிப்பிலே இருக்கும் மக்களே. மேலேருந்தே நம்ம
கீழே இறங்கிட்டோம். இங்கே மேலே தெரியுது பாருங்கள் முருகன் கோவில். அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். இதுதான் அந்த இறைவன் சன்னதி. அப்படியே போவாங்க. இடம்லாம் செம்ம சூப்பராக இருக்கு. நமக்கு பேசலாம் வேறு மாதிரி இருக்குது, சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நாமக்கல் சைடு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. ரொம்ப பெரிய கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ரொம்ப சின்ன சின்ன கோவிலில் தான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நம்ம இங்கேருந்து தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை. இவருடைய வீடியோவை அப்படியே முடிச்சிடலாம். அங்கே ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது மக்களே. இறங்க, நான் உங்கள்கிட்ட கிணறு கிட்டே போயிட்டு என்னென்னு காட்டுறேன் மக்களே. இதுதான் அந்த கோவிலோட தீர்த்த கிணறு. மேலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாமே இந்த கிணத்துல இருந்து தான் மக்களும் போகுது. தண்ணி இங்கேருந்து மேலே மோட்டர் செட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. செம்ம குழுன்னு இருக்குது, வெயிலுக்கு இதமாக இருக்குது. தூங்கினோம்னா தூக்கம் அந்த மாதிரி வரும் மக்கள். வேறு லெவலில் செம்மையாக இருக்க இடம். மறக்காமல் கண்டிப்பாக வாங்க. சேந்தமங்கலம் இந்த பகுதியில் இருக்க மக்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க, இருந்தாலும் வராதவங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வர முயற்சி பண்ணுங்கள். வந்து முருகப்பெருமானை வணங்கி அவரோட ஆசை எல்லோரும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மேலே இங்கே பாருங்கள் சிவபெருமான் இருக்காரா, அவரோட ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி இருக்கு மேலே. சரி, ஓகே மக்களே. இதே மாதிரி வீடியோக்கள் நம்ம வீடியோவில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு மலைக்கு வீடியோ வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஓகே மக்களே, பாய். நம்ம வண்டி அங்கே இருக்குது, வண்டியில் ஏறி கிளம்ப போகிறோம். ஓகே மக்களே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, பாய் மக்களே. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இங்கே இருக்க முருகனுக்கும் கடைசியாக முருகப்பெருமானை வணங்கிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடங்குவோமா? இன்னும் நம்ம தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ண போனோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க மக்களே. ஓகே மக்களே.